இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைய போவதில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த கனமழையானது இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. இது இந்த ஆரஞ்சு அலர்ட் என்று அறிவித்திருப்பதால் ரெட் அலர்ட்டாக மாறுமா? இந்த 20 சென்டிமீட்டர் என்ற அளவை தொடுமா சார்? அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் வரை மழை பெஞ்சிருக்குது. இந்த அடுத்து வரக்கூடிய நாளை மறுதினத்துக்குள்ள அந்த அளவு மழை அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது அமைப்பை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினம் 2 காற்று சுழற்சிகள் இருந்துச்சு. இந்த 2 காற்று சுழற்சியும் ஒன்று ஆந்திர பிரதேச கரைக்கு நேர் கிழக்கே, மற்றொன்று இலங்கை தமிழ்நாட்டுக்கு நேர் கிழக்கே இருந்தது. 2 சுழற்சியும் தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து இலங்கை அருகே இருந்த காற்று சுழற்சி வந்து தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது தாழ்வு பகுதியாகவே இல்லை, பெரிய அளவில் இல்லை. பெரும்பாலும் அது வளிமண்டல சுழற்சியாகத்தான் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது எனலாம். ஆனால் இந்த காற்று சுழற்சி ஆந்திர பகுதியில் கூடிய காற்று சுழற்சியோட இணைப்பை பெற்று ஒரு நீண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது எனலாம். காற்று சுழற்சி நீண்ட காற்று சுழற்சி, அதாவது ஆந்திர கரை முதல் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இலங்கை கரை வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பானது வரக்கூடிய மணி நேரங்களிலே அந்த ஆந்திர கரையோரத்தில் இருப்ப அமைப்பு வந்து கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்து இதுவரைக்கும் நெல்லூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர பகுதிகளுக்கு தான் அதிக மழைப்பொழிவை கொடுத்து வந்தது. சென்னைக்கு 8 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்தது. பெருங்குடியில பெரும்பாலும் பரவலாக 2 to 5, 6 சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னை கிடைச்சிருக்கு. அதிகபட்சமா பெருங்குடி 8 சென்டிமீட்டர். அதற்கு பிறகு இன்றைக்கு காலையில கொஞ்சம் மழை பொழிந்தது. இருந்தாலும் அந்த மழைப்பொழிவு திருவள்ளூர், வட சென்னை பகுதிகளில் கொஞ்சம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூறல் தாரலாக இருந்து கொண்டிருக்கிறது, பெரிய மழையாக இல்லை. இப்போ இந்த தெற்கு நோக்கி நகரக்கூடிய இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் மத்திய கடலோரம், அதாவது டெல்டா கடலோரம் மேற்கு நோக்கி வந்து மேற்கு நோக்கி நாளை கடக்க இருக்கிறது, நகர இருக்கிறது. இது நாளை 13ஆம் தேதி மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் புதிதாக ஒரு காற்று சுழற்சி அந்தமான் பகுதியில் இருக்கு. இப்போ அது வந்துட்டு இருக்கு, அது பின்னாடி. அது வந்து தமிழ்நாட்டின் கரையை 15ஆம் தேதி நாளை மறுதினம் வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 காற்று சுழற்சியும் 2 காற்று சுழற்சியில ஒன்று அரபிக்கடல் பகுதியில 15ஆம் தேதி இருக்கும், இன்னொன்று தமிழ்நாட்டின் கரையில 15ஆம் தேதி இருக்கும். இதனால மழைப்பொழிவு இனிமேல் சென்னைக்கு கொஞ்சம் கூடும். அது குறிப்பாக இன்றைக்கு நள்ளிரவில் இருந்து நாளை காலை வரைக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கு 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. அதை விட ஒரு 1 மடங்கு கூடுதலாக 15 சென்டிமீட்டர் கிடைப்பதற்கு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது நாளை அதிகாலையில்.